ஆடி மாதமும் குலதெய்வ வழிபாடும். ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் பக்திமயம்தான். குறிப்பாக வீட்டில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்களில் அம்மன் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. ஆடி முதல் நாளில் வீட்டிற்குள் குலதெய்வத்தையும் அம்மனையும் எந்த முறைப்படி அழைப்பது, எந்த முறைப்படி பூஜை செய்வது போன்ற முறைகளை பார்க்கலாம். ஆடி முதல் நாள் அதிகாலை வேளையில் வீட்டில் அனைவரும் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கும் எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்திட வேண்டும். வேப்ப இலையை நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும். ஒரு சிறிய பித்தளை சொம்பு நிறைய தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை குங்குமம், 2 வேப்ப இலை போட்டு அந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை 108 முறை மனதுக்குள் உச்சரிக்க வேண்டும். ஓம் சக்தி என்ற நாமத்தினை 108 முறை உச்சரித்துவிட்டு அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச சொம்பில் ஆவாகனம் செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து தீபாராதனை காட்டி மனதார ஆடி மாத முதல் நாள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்து அம்மனின் பாதங்களில் வைத்து விடுங்கள். நீங்கள் வேண்டிய அந்த நல்ல விஷயம் ஆடி மாதத்திற்குள் நிறைவடைந்து விட்டால் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியலில் இந்த காணிக்கையை செலுத்தி விடுவதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் ஆடி மாதம் முடிவதற்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சொம்பில் வைத்திருக்கும் அந்த தீர்த்தம் ஆடி முதல் நாள் முழுவதும் அம்பாளின் பாதங்களிலேயே இருக்கட்டும். மறுநாள் அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் மூலை முடுக்குகளில் தெளித்துவிட்டு தீர்த்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிடலாம். அல்லது வீட்டில் செடி இருந்தால் அந்த செடியில் ஊற்றிவிடலாம். பூஜையில் மனதார அம்மனையும் குலதெய்வத்தையும் வீட்டிற்குள் அழைத்தால் மனம் விரும்பி குலதெய்வமும் அம்மனும் வீட்டிற்குள் வந்து வாசம் செய்யும். மனநிறைவோடு பூஜையை செய்து முடித்துவிட்டு வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு முடிந்தால் மாலை நேரத்தில் சென்று அம்மனை தரிசனம் செய்யலாம்.